அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக, அதாவது பாரத பிரதமராக ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இப்போதைக்கு ஹாட்டான டாபிக். பல நிறுவனங்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, தமிழக ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய சில அமைச்சர்களும் சட்டசபையிலேயே இந்தியாவை தமிழர்கள் ஆளக்கூடிய நாள் வரும் அப்படின்னு எல்லாம் பேசுற அளவுக்கு இப்போது முதல்வரான விஜய் அவர்கள் பிரதமராகுவதற்கான வாய்ப்புகளை பற்றி, அதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராய்ந்துட்டு இருக்காங்க. இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா அப்படின்னு சொல்லி இதே கேள்வியை பிரபல பத்திரிகையாளரான பாண்டே கிட்ட கேட்குறாங்க. பாண்டே அந்த விஷயம் சொல்லும்போது இந்தியாவில் இதெல்லாம் நடந்திருக்குது, ஸோ நாம் முழுமையாக அதை நிராகரிக்க முடியாது, வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவரும் சொன்னார். அப்போ அவர் எதை வச்சு சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனதா தள்ங்கிற ஒரு பார்ட்டி 1996 வெறும் 46 சீட்டுகள் தான் ஜெயிச்சிருந்தது. 46 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, 1996 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெறும் 46 சீட்டுகள் ஜெயிச்ச ஒரு கட்சி இந்தியாவினுடைய பிரதமர் பதவியை பெற்றிருந்தது. இப்போ 46 சீட் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த தேர்தல் 1996 தேர்தலில் காங்கிரஸ் வெறும் 140 தொகுதி தான் இருந்துச்சு. அப்போ 140 கூட சேர்ந்து இன்னும் சில கட்சிகளுடன் சேர்ந்து 46, அதாவது அடுத்தபடியாக அதிகமான சீட்டு வைத்திருந்த ஜனதாதள் கட்சிக்கு பிரதமர் பதவியை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் HD தேவகவுடா அப்படிங்கிற நபர் பாரதத்தினுடைய பிரதமராக ஆனார். அது போன்ற ஒரு வாய்ப்பு, அதாவது யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு வாய்ப்பு வரும் பொழுது பிரதமராக விஜய் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. காரணம், இப்போதுள்ள சூழ்நிலையில் MP எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் விஜய் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், எப்படியும் உங்களுக்கு ஒரு 39-40 சீட்டுகளை அவர் பெறுகிறார் என்று சொன்னால், அவர் பிரதமர் பதவி அடைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதே மாதிரி இதே விஜய் அவர்கள் தென் மாநிலங்களில் காங்கிரசினுடைய கூட்டணியுடன் சேர்ந்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது, இந்த மாதிரி தேர்தல் வேலைகள் எல்லாம் தாவேகாவினரும் சேர்ந்து செய்யும் பொழுது அவர்களும் அதிகப்படியான தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வட மாநிலங்கள் தான் பிஜேபியினுடைய பவர் அதிகமாக இருக்குது ஒழிய தென் மாநிலங்களில் பிஜேபி குறைவாக தான் இருக்குது, அவர்களுடைய வாக்கு சதவீதமும் குறைவாக தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் MP எலெக்ஷன்ல பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை உருவாகும் பொழுது பிரதமராக விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.